இன்னும் எவ்வளவுதான் இந்த பாண்டியன் குடும்பத்திட்ட அவமானப்பட்டாலுமே இந்த சக்திவேல் வந்து திருந்தவே மாட்டாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். மில்லுல வேலை பார்க்கறவங்க முத்துவேல் வீட்டுக்கு பணம் வாங்கறக்கா வந்திருக்காங்க. பணம் வாங்க வந்தவர் பேசாம இருக்காம, பழனிவேல் உங்க தம்பி தானே, உங்க தம்பி கல்யாணத்தை நீங்க தானே எடுத்து பண்ணணும், ஆனா பாண்டியன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படி ஊருக்குள்ள எல்லாருமே உங்களை அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு காசு பணம் இருந்துமே அவங்க தம்பியே வந்துட்டு அன்னைக்கு 2 பேர் பேச்சையும் கேட்காம பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்து பாண்டியன் தலைமையில கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள எல்லாருமே வந்துட்டு அரசல் புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க காதுக்கு அந்த விஷயம் எல்லாம் வரலங்களானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல்ட்ட வந்து போட்டு விட்டுட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே முத்துவேல் சக்திவேல் 2 பேத்துக்குமே சுருன்னு கோவம் வருது. இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு அவனுக்கு அவங்க அன்னைங்களை விட அவங்க அக்கா மேலதான் பாசம் அதிகம், அவங்க அக்கா தான் இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துது, பாண்டியன் மட்டும் வேற ஆள் இல்லையே, பாண்டியன் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் தானே, யார் எடுத்து பண்ணா என்ன, என் பையனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிச்சா போதும், நீ வந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வந்தவரை திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாத்தீங்களா பெரியப்பா, இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஊருக்குள்ள எல்லாருமே நம்மளை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி கதிரை கல்யாணம் பண்ணதுக்கும் நம்மளே தான் தப்பா பேசுறாங்க, இப்ப பழனிவேல் சித்தப்பா கல்யாணம் நடக்க போது அதுலயும் நம்மளே தான் தப்பா பேசுறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாண்டியன் குடும்பம் தான். ஆனா இவ்வளவு நடந்து நீங்க பேசாம இருக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ஏன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற முத்துவேலை ஏத்தி விடுற மாதிரி குமார சக்திவேல் சேர்ந்து முத்துவேலோட கோபத்தை நல்லா தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இதனால டென்ஷன் ஆகிற முத்துவேல் வந்து பாண்டியன் வீட்டுக்கு வெளியே வேலை பார்த்துட்டு இருந்த பழனியை கூப்பிட்டுறாரு. கண்டுக்காத மாதிரி பழனி இருந்தாலுமே மிரட்டி கூப்பிடுறதால வேற வழியே இல்லாம பழனிவேலுமே அவங்க அண்ணன் போய் என்னன்னு கேட்க போறாரு. பயத்தோடய போற பழனி கிட்ட முத்துவேல் வந்து உனக்கு நான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னா, இங்க இருந்தானே சொன்னேன், எங்க கூட இருந்தேன்னா உனக்கு எவ்வளவு கிராண்டா கல்யாணம் பண்ணிருப்போம், இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பழனியை பிடிச்சு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. உன்னால ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாதா, அப்படி அந்த பாண்டியன் வீட்டுல உனக்கு என்னதான் தராங்க, இங்க இருந்தேன்னா உன்னோட கல்யாணம் எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்திருக்கும், ஊரே மெச்சுற மாதிரி அவ்வளவு கிராண்டா பண்ணிருந்திருப்போம், இப்ப கடைசியில உன்னோட கல்யாணத்துக்கு நீயே பந்தல் போற வேண்டிய நிலைமை வந்துருச்சு, இன்னும் என்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க போறேனே தெரியல, இப்ப கூட ஒண்ணு இல்ல, இப்பயே அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டு, அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா நாங்க பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்ட வச்சலாம்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பழனி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. எங்க மேல பாசம் இருந்ததுன்னா நீ பண்ணிருப்ப, ஆனா எங்க மேல பாசம் கிடையாது, உனக்கு எல்லா பாசமே வந்து அந்த பாண்டியன் மேலையும் கோமதி மேலையும் மட்டும்தான் இருக்கு, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ஏதேதோ சொல்லி எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் சொல்லி பிளான் பண்ணி திட்டம் போட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. யாருன்னே சொன்னா எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு, எனக்கு 2 அண்ணங்க மேலயுமே பாசம் இருக்கு, கோமதி அக்காவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவு தான் உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது கோமதி அக்கா தான், எனக்கா இவ்வளவு தூரம் பாடுபட்டு அத்தனை பொண்ணை பார்த்து நிச்சயத்த வரைக்கும் போய் நின்றுச்சு, அக்கா மனசு அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அக்கா மனசு அப்படி வேதனையில இருக்கிறப்ப அக்கா வாங்க பரிதவிக்க விட்டுட்டு உங்க பேச்ச கேட்டுட்டு நீங்க காட்டுற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அக்கா மனசு ரொம்பவே வேதனைப்படும், அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன், மத்தபடி எனக்கு உங்க மேல பாசம் இல்லாம இல்ல, கோவமும் கிடையாது, நீங்க எனக்கு முதலே பொண்ணு பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிருந்திருப்பேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், இப்போ எனக்கு எந்த வருத்தமே கிடையாது, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீங்க எல்லாருமே எனக்கு முன்னெடுத்து எடுத்து செய்யணும், நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிடா கல்யாணத்தை நிப்பாட்டும் நினைக்கிற சக்திவேல முதற்கொண்டு பழனிவேல் வந்து மனசாட்சியே இல்லாம கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. அவங்களே எப்படா கல்யாணத்தை நிப்பாடலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பழனிவேல் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுறாரு. தயவுசெய்து இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவமானமாயிரும், ஏற்கனவே நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் வந்து அதுவுமே நின்றுச்சு, இந்த தடவை நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்குள்ள என்னால தலை காட்டவே முடியாது, எனக்கு ரொம்ப அவமானமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க, உங்களை காலில் விழுந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகாத குறையா பழனிவேல் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. பழனிவேல் அழுகிறத பார்த்ததுமே முத்துவேலுக்கே வந்து மனசு மாறிடுது. மனசு இறங்கி வர முத்துவேல் வந்து ஒன்னும் கவலைப்படாத, உன் கல்யாணத்துக்கு நாங்க 2 பேருமே வருவோம், கல்யாணம் எங்க தலைமையில தான் நடக்கும், ஒன்னும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு சந்தோஷமா போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பழனிவேலுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சக்திவேலுமே வந்து ரொம்பவே நல்லவர் மாதிரி பயப்படாம போ, எங்க தலைமையில தான் கல்யாணமே நடக்க போகுது, ஒன்னும் வருத்தப்படாத, நாங்க எல்லாருமே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அன்னைங்க 2 பேரும் வரப்போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பழனிவேலுக்கு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வீட்டுக்குள்ள ஓடி போற பழனிவேல் வந்து பாண்டியன் கிட்டே அவங்க அக்கா கிட்டயும் போய் எங்க அன்னைங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு வரேன்ட்டாங்க, நான் போய் அழுது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன், இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அவமானம் ஆயிரும் அப்படி சொல்லி எல்லாமே எடுத்து சொன்னேன். முத்துவேல் அண்ணன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிச்சு, என் தோல்ல கை போட்டு இந்த கல்யாணம் என் தலைமையில தான் நடக்கும், நல்லபடியா நடந்து முடிக்கும், நாங்க எந்த தந்திரமும் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கு, கண்டிப்பா அன்னைக்கு 2 பேருமே கல்யாணத்துக்கு வந்துருவாங்க, எனக்கு இப்பதான் கல்யாணம் நடக்க போற ஃபீலே வருது அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. முத்துவேல் கூட மனசார வந்து சொல்லி வழி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. ஆனா பழனிவேல் அங்க இருந்து கிளம்பினதுமே சக்திவேல் குமார் சேர்ந்து தனியா பேச கிளம்பிட்டாங்க. பாத்தியா, நான் நினைச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பழனிவேல் வந்து லைட்டா 2 சொட்டு கண்ணீர் விடவும் உடனே அண்ணன் மனசு மாறியாச்சு, இதே மாதிரி தான் நாளைக்கு ராஜி வந்து கண்ணீர் விட்டு ஏதாவது பேசினா உடனே அண்ணன் மனசு மாறிடுவாரு, இப்படியே அவர் மனசு மாறிக்கிட்டே இருந்தாருன்னா அப்புறம் நம்ம எதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறோம், கண்டிப்பா பழனிவேலோட கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார் கிட்ட அப்பதான் அவரோட சுயரூபத்தை காட்டிட்டு இருக்காரு. என்னப்பா பேசுறீங்க, நீங்க தான் சொன்னீங்க பழனிவேலுக்கு உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்க போது, நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு சித்தப்பாக்கு அவ்வளவு தூரம் சொல்லி வாக்கு கொடுத்து அனுப்பிச்சு வச்சீங்க, கடைசியில இப்படி மாத்தி பேசுறீங்களே அப்படி சொல்லி குமார் கேட்கிறாரு. ஆமா, நமக்கு வேற வேலை இல்ல, ராஜி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போகும், இப்ப பழனிவேல் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போவான், பாத்தியில மில்லுல வேலை பார்த்தவங்க வந்து எப்படி பேசிட்டு போனாங்கன்னு ஊருக்குள்ள ஏற்கனவே நம்ம எல்லாருமே அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுல இந்த கல்யாணத்துக்கு வேற நம்ம போய் நின்னோம்னா பாண்டி நடத்துற கல்யாணத்துல வெக்கமே இல்லாம அன்னைக்கு 2 பேர் வந்து தலையை தூக்கி நின்றுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இன்னுமே அசிங்கமா தான் பேசுவாங்க, அதனால எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு அடுத்த கட்டமா என்ன பிளான் பண்றதுங்கிறத சக்திவேல் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. பொண்ணு வீட்டுல போய் இந்த பாண்டியனை பத்தியோ பழனிவேலை பத்தியோ தப்பு தப்பா சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க, ஏற்கனவே நம்ம அதை பண்ணதால கண்டிப்பா போய் பாண்டியன் வந்து
வந்துட்டு பொண்ணு வீட்டுல நம்ம குடும்பத்துல இருக்க எல்லார பத்தியுமே சொல்லி வச்சு தான் வந்திருப்பான். அதனால நம்ம என்ன சொன்னாலுமே பொண்ணு வீட்டுக்காரங்க அதை நம்ப போறது கிடையாது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு எப்படியாவது அந்த பொண்ணை தூக்கிடணும். பொண்ணே இல்லாம இவங்க எப்படி கல்யாணம் பண்றாங்கிறத நானும் பாக்குறேன். ஆனா இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. இந்த ஒரு விஷயத்தையாவது எப்படியாவது சொதப்பிராம நல்லபடியா செஞ்சு முடிச்சு எப்படியா பொண்ணை தூக்குறக்க பாரு. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பள்ளி வேலைக்கு இதோட அவமானம் வேற எதுவுமே கிடையாது. பாண்டியனை அவமானப்படுத்துற மாதிரியும் ஆயிரும், ஊர்க்காரங்களே பேச விடாம வாய் அடைச்ச மாதிரியும் ஆயிரும். அதனால பொண்ணு தூக்குறதா ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா நிச்சயார்த்தம் நடக்க போறதுக்கு முன்னாடியே வந்து பொண்ணு தூக்குறதுக்காக சக்திவேல் குமார் கிளம்பிடுறாங்க. நிச்சயார்த்தம் நடக்க போற இடத்துக்கு சக்திவேல் குமார் ரெண்டு பேருமே போயிடுறாங்க. முத்துவேல் கூட வரேன்னு சொல்றப்ப நாங்க முன்னாடி போய் எல்லா வேலையும் எடுத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலையும் வீட்டாளிலையும் எல்லாருமே விட்டுட்டு சக்திவேல் குமார் மட்டும் முன்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. இப்படி சக்திவேல் குமார் கிளம்பி போறப்பே வந்துட்டு முத்துவேலோட ஒய்ஃபுக்கும் சக்திவேலோட ஒய்ஃபுக்கும் டவுட் ரொம்பவே அதிகமாயிருது. இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது. கண்டிப்பா அவங்க போனாங்கன்னா பிரச்சனை பண்றதுக்காக தான் போவாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதட்டமா தான் கிளம்பிட்டு இருக்காங்க. கோயில்ல நிச்சயார்த்த வேலைனா ரொம்பவே பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்படியாவது பொண்ணை பேசி ஏமாத்தி கூப்பிட்டு வந்துறேன், நீ கார் எடுத்துட்டு வந்துரு, கார்ல பொண்ணை கடத்தி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார்ட்ட ஐடியா கொடுத்துட்டு சக்திவேல் வந்து பொண்ணை தூக்குறதுக்காக போயிடுறாரு. குமாரம் போய் கார் எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சக்திவேல வந்து பொண்ணுட்ட பேசி ஏமாத்தி பொண்ணை வந்து எப்படியாவது கடத்தி கூட்டு போயலாம்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வராரு. ஆனா கோயிலுக்கு வெளியே அரசியை பார்த்ததுமே குமார் வந்து காரை விட்டு இறங்கி போய் அரசி கிட்ட பேச போயிடுறாரு. பொண்ணை கூப்பிட்டு வந்ததுமே சக்திவேல் வந்து பொண்ணை கார்ல ஏத்திடுறாரு. அப்பதான் வந்துட்டு சக்திவேலுக்கு தெரியுது கார்ல குமார் இல்லங்கிறது. கார்ல இருந்து எட்டி பாக்குற சக்திவேல் வந்து குமார் காருக்கு வெளியே நிக்கிறத பார்த்து வந்து குமாரை கூப்பிடுறாரு. தன்னை கடத்த போறது உணர்ந்த கல்யாண பொண்ணுமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குமார் பின்னாடியே வர அரசி வந்து கல்யாண பொண்ணை சக்திவேல் கடத்துறத பாத்துறாங்க. உடனே இந்த விஷயத்தை பாண்டியனுக்கும் பாண்டி வீட்டாளுங்க எல்லாருக்குமே போன் பண்ணி சொல்லிடுறாங்க. கோயிலுக்கு வெளியே வர பாண்டி வீட்டாளுங்க எல்லாருக்குமே வந்து சக்திவேல் வந்து பொண்ணை கடத்த முயற்சி பண்ணது தெரிஞ்சிருது. இன்னொரு பக்கம் கூட்டம் கூண்டதை பார்த்துட்டு குமார் வந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அப்பதான் வந்து அரசிக்குமே குமாரோட சுயரூபம் தெரியுது. நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானா, காலையில தான் வந்து உன் தம்பிட்ட அவ்வளவு தூரம் ஆறுதலா பேசி நல்லவே மாதிரி உன் தலைமையில தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி வச்சு கடைசியில நைட்டோட நைட்டா பொண்ணை கடத்த பாக்குறியே, நீ எல்லாம் பெரிய மனுஷன் தானா, உங்க அண்ணன் இதுல ஈடுபடல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சக்திவேலை நிப்பாட்டி சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் நடக்கிறது எதுவுமே தெரியாம முத்துவேல் வந்து அவங்க வீட்டாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு கோயிலுக்கு வந்தாரு. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சக்திவேல் வந்து பொண்ணை கடத்த முயற்சி பண்ணிருக்கிற விஷயமே. உங்களால தான் வந்து உங்க கூட பிறந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, பாண்டியனா அந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறாரு. அந்த கல்யாணத்தை நீ பாட்டுங்கிறக்கா பொண்ணை கடத்தணும்னு நினைக்கிறீங்களே, நீங்க என்ன மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுமே சேர்ந்து முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே மாறி மாறி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்க்காரங்களுக்கு பதில் சொல்றதா பாண்டியனுக்கு பதில் சொல்றதா தெரியாம முத்துவேல் சக்திவேல் ரொம்ப அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதால முத்துவேலுக்கு வந்து எல்லா கோவமே சக்திவேல் மேல திரும்புது. நான் கூட நீ கொஞ்சமா திருந்திருப்பேன்னு நினைச்சேன், தம்பி காலையில வந்து அவ்வளவு தூரம் அழுது சொல்லிட்டு போறான், அப்ப கூட உன் மனசு மாறலையா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து சக்திவேல் அங்கேயே கோவமா விட்டுட்டு போயிடுறாரு. அப்பதான் வந்து பாண்டியனுக்குமே தெரியுது இந்த விஷயத்துல முத்துவேலுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, இதெல்லாம் சக்திவேலும் குமார் சேர்ந்தா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு மேல உங்களை எப்படி அவமானப்படுத்துறதுன்னு தெரியல, வந்தது வந்துட்டீங்க, நின்று நிச்சயார்த்தத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கண்ணு முன்னாடியே வந்து நிச்சயார்த்தம் நல்லபடியா நடந்து முடியுது. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து ஊர்க்காரங்க முன்னாடி முத்துவேல் சக்திவேலும் அவமானப்பட்டு இந்த அரசிக்கு வந்து குமாரோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.